السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. அல்லாஹு தஆலா நாம் செய்த பாவங்களை எல்லாம் மன்னிப்பானாக. நோயற்ற நீண்ட ஆயுளை குறைவற்ற செல்வத்தை தந்து அவனுக்கு பொருத்தமான வாழ்க்கை நாம் வாழ்வதற்கு அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வரலாறை சொல்கிறார்கள். அவர்கள் சொன்னார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள். அவர்கள் இறந்து போய் சரியாக 3 நாட்களுக்கு அடுத்து ஒரு மனிதர், ஒரு கிராமவாசி மதீனா நகரத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய மன்னரையை சந்தித்து ஜியாரத்து செய்து துஆ கேட்பதற்காக வேண்டி அவர் வந்தார். வந்த அவரோ, பெருமானார் வஃபாத்தாகி விட்டார்களே, இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார்களே என்ற சோகத்தை உள்ளத்திலே நிரப்பியவராக வந்தார். நாயகத்தினுடைய பிரிவை தாங்க முடியாத அவர் சோகத்தினுடைய உச்சத்துக்கு போய் அப்படியே நபியினுடைய மன்னரைக்கு அருகிலே அவர் கீழே விழுந்து விட்டார். நபியினுடைய கபரஸ்தானுக்கு அருகிலே கீழே விழுந்த அவர் தனக்கு ஏற்பட்ட இந்த வருத்தத்தை நினைத்து அவர் தன்னுடைய தலையிலே மண்ணை வாரி போட்டுக் கொண்டார். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதருக்கு சலாம் சொன்னார். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதருக்கு சலாம் சொல்லிவிட்டு அவர் நபியினுடைய மன்னரையை பார்த்து அவர் இவ்வாறு பேசினார். அவர் சொன்னார், நாயகமே, வகான தீமா அன்ஸலல்லாஹு அலைக்க, உங்களுக்கு அல்லாஹ் தஆலா இறக்கிய, உங்களுக்கு அல்லாஹ் தந்த குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொன்னான். என்ன சொன்னான்? வலவ் அன்னஹும் இஸ்ஸலமு அன்ஃபுஸஹும் ஜாஊக ஃபஸ்தக்ஃபருல்லாஹ வஸ்தக்ஃபர லஹுமுர் ரசூல் லவஜதுல்லாஹ தவ்வாபர் ரஹீமா. நாயகமே, குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறார், ஒரு மனிதன், ஒரு அடியான் தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்டார், அதாவது பாவம் செய்து கொண்டார். ஒரு அடியான் பாவம் செய்து விட்டால், குற்றம் புரிந்து விட்டால், பாவம் செய்த அந்த அடியான் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடினார். அது மட்டும் போதாத நாயகமே, பாவம் செய்த அடியான் என்னிடத்திலே பாவ மன்னிப்பு தேடிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதராக, என்னுடைய தூதராக இருக்கிற உங்களிடத்திலும் அந்த அடியான் வந்து தன்னுடைய பாவத்திற்காக வேண்டி உங்களிடத்திலே முறையிட்டு அவனுடைய பாவத்திற்காக வேண்டி உங்களை துஆ செய்யும்படி கேட்டு பாவம் செய்த அந்த அடியானுக்காக வேண்டி நீங்களும் துஆ செய்து விட்டார். ஒரு அடியான் பாவம் செய்து என்னிடத்திலே பாவ மன்னிப்பு தேடிவிட்டு, நாயகமே, உங்களிடத்திலும் வந்து நபியே எனக்காக பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று அவன் சொல்லி அவனுக்காக நீங்களும் என்னிடத்திலே பாவ மன்னிப்பு தேடிவிட்டால் இப்படிப்பட்ட அடியானை நான் மன்னிக்கிறேன், அந்த அடியானுக்கு நான் கிருபையும் காட்டுகிறேன் என்று நாயகமே அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான் என்ற இந்த ஆயத்தை ஓதிவிட்டு அவர் சொன்னார், நாயகமே, வகத வலம்து நஃப்ஸி, நானோ எனக்கு நானே அநியாயம் செய்துவிட்டு ஒரு பாவியாக இருக்கிறேன். பாவம் செய்தவன் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டால் பற்றாது, நீங்களும் அவனுக்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லியிருப்பதாலே வஜ்ஜிஹ்துக, நாயகமே, நான் உங்களிடத்திலே வந்திருக்கிறேன். எதற்காக? தஸ்தக்ஃபிருலி, நாயகமே, பாவம் செய்த எனக்காக வேண்டி நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டு துஆ செய்யணும். நாயகமே, எனக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேளுங்கள். நானும் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டுமா? எனக்காக வேண்டி நீங்களும் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருப்பதாலே, நாயகமே, உங்களை நாடி தேடி நான் வந்திருக்கிறேன், என்னுடைய பாவத்திற்காக அல்லாஹ்விடத்திலே துஆ கேளுங்கள் என்று அவர் நபியினுடைய மன்னரைக்கு அருகிலே நின்று கொண்டு இந்த திருவசனத்தை ஓதிவிட்டு இந்த கருத்தை அவர் சொல்கிறார். சுப்ஹானல்லாஹ். ஹஜ்ரத் அலி அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் பிரபலியமான தஃசீருல் குர்துபி என்ற கிதாபிலே இந்த வரலாறு வருகிறது.
சுப்ஹானல்லாஹ். இவ்வாறு அவர் சொன்னவுடனே நூதி என்ற கபர், நபியினுடைய கபருக்குள்ளிருந்து ஒரு சப்தம் வந்தது. நபியினுடைய கபருக்குள்ளிருந்து ஒரு சப்தம் வந்தது. இன்னஹு அது குஃபிரலக, உனக்காக வேண்டி நான் பாவ மன்னிப்பு தெரிவித்தேன், உன் பாவத்தை அல்லாஹ் மன்னித்தான். இந்த ஒரு சப்தம் வந்ததாக, அது தானும் கேட்டதாக ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸை குர்துபி என்ற தஃசீர் கிதாபிலே நாம் பார்க்கிறோம். நண்பர்களே, எந்த அடியானுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ அந்த அடியானுடைய மன்னரை சொர்க்கமாகவும் ஒளிமயமாகவும் அமைகிறது. அந்த அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெறுவதை கொண்டு தான் நம்முடைய கபரை நாம் பாதுகாக்க முடியும். அந்த அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்றுத்தரக்கூடிய ஒரு உயர்ந்த அமல் தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய மன்னரைக்கு சென்று அவர்களை தியாரத்தை செய்வது, அவர்களுக்கு நாம் துவா செய்வது, அவர்களுக்கு நாம் சலாம் சொல்வது, அவர்களுடைய துவாவை நாம் ஏற்றிக் கொள்வது. நபியினுடைய தியாரத் என்பது, நபியினுடைய மன்னரையை தரிசிப்பது என்பது அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நமக்கு பெற்றுத் தருகிறது. அந்த அல்லாஹ்வுடைய மன்னிப்பு நம்முடைய கபரை பாதுகாக்கும். நண்பர்களே, மட்டுமல்ல, ஹதீஸ் ஷரீஃபிலே ரூஹுல் பயான் என்ற கிதாபிலே ஒரு செய்தியை நான் பார்க்கிறேன். நாள்தோறும் ஒவ்வொரு நாளும் காலையிலே 70,000 மலக்குமார்கள் நாயகத்தினுடைய மன்னரையை தியார்த்து செய்வதற்காக மனிதர்கள் மாத்திரம் வருவதில்லை, வானத்திலிருந்து மலக்குமார்களும் நபியினுடைய கபரை தியார்த்து செய்வதற்காக வருகிறார்கள். நாள்தோறும் காலை வேளையிலே 70,000 மலக்குமார்கள், தினசரி காலை வேளையிலே 70,000 மலக்குமார்கள் நபியினுடைய மன்னரையை தியார்த்து செய்வதற்காக வருகிறார்கள். அவ்வாறு காலையிலே வந்த அந்த 70,000 மலக்குமார்களும் எவரி போன அஜ்னிஹத்தஹும் அலைஹி, அந்த 70,000 மலக்குமார்கள் தன்னுடைய ரெக்கைகளால் நாயகத்தினுடைய கபரை தடவிக்கொண்டே இருக்கிறார்கள். மட்டுமல்ல, இதன் மசாயி, காலையில் வந்த அந்த வானவர்கள் மாலை வரையிலும் நபியினுடைய கபரின் மீது தன்னுடைய ரெக்கையை தடவி கொடுப்பதோடு மாலை வரையிலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய மன்னரையை பாதுகாக்கக்கூடிய அந்த காரியங்களை அவர்கள் மாலை வரையிலும் அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். மாலைகளில் வந்துவிட்டால் புதிதாக 20,000 மலக்குமார்கள் வானத்திலிருந்து நபியினுடைய கபர்ஸ்தானுக்கு வருகிறார்கள். மாலை வேளையில புதிய 70 மலக்குமார்கள் ரசூலுல்லாஹ்வுடைய கபருக்கு வந்தவுடனே காலையில் வந்த மாணவர்கள் வானத்திற்கு போய்விடுகிறார்கள். மாலை நேரத்தில் வந்த அந்த 70,000 மலக்குமார்களும் மறுநாள் காலை வரையிலும் நாயகத்தினுடைய கபரை தன்னுடைய ரெக்கைகளால் தடவுகிறார்கள். மட்டுமல்ல, மறுநாள் காலை வரையிலும் அந்த மாலையில் வந்த மலக்குமார்கள் நாயகத்தினுடைய கபரை பாதுகாக்கக்கூடிய அந்த பணியை செய்து கொண்டே இருக்கிறார்கள். இவ்வாறு காலையிலே 70,000 மலக்குமார்கள் மாலை வரையிலும், மாலையில் வந்து 70,000 மலக்குமார்கள் மறுநாள் காலை வரையில் நாயகத்துடைய கபரை தியானத்தை செய்யக்கூடிய இந்த காரியம் கியாமத் வரையில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுல ஒரு விஷயம் என்ன கேட்டா, காலையில் வந்த மலக்கு மாலையில் வருவதில்லை, மாலையில் வந்த மலக்கு மறுநாள் காலையில் வருவதில்லை, ஒரு நாளைக்கு வந்த மலக்கு இன்னொரு நாள் வருவதில்லை. ஒவ்வொரு நாளும் 1,40,000 புதிய மலக்குமார்கள் நாயகத்தினுடைய கபரை தியானத்தை செய்வதற்காக வருகிறார்கள் என்ற செய்தியை நாம் ஹதீஸ் ஷரீஃபிலே பார்க்கிறோம். யோசித்து பாருங்கள், மலக்குமார்கள் பரிசுத்தமான படைப்பு, பாவம் செய்ய தெரியாதவர்கள், பாவம் செய்ய அறியாதவர்கள், பாவமே செய்யாத அந்த மாணவர்களே மலக்குமார்களே நாயகத்தினுடைய சந்திப்பதற்காக வானத்திலிருந்து ரசூலுல்லாஹை சந்திக்க பூமிக்கு பரிசுத்தமான படைப்புகளான மலக்குமார்கள் வருகிறார்கள் என்று சொன்னால், பாவத்திலையும் மூழ்கி கிடக்கிற நாம் நாயகத்தினுடைய கபரை எப்படி ஜியாரத் செய்யாமல் இருக்க முடியும்? நண்பர்களே, மட்டுமல்ல, அல்-வஃபா பி அஹ்வாலில் முஸ்தபா என்ற நாயகத்தினுடைய வரலாறு எழுதப்பட்ட ஒரு கிதாபிலே ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம்.
அல்லாமா அபி ஃபுதைக் ரஹ்மஹுல்லாஹ், அல்லாமா அபு ஃபுதைக் ரஹ்மஹுல்லாஹ் இந்த அழகான செய்தியை சொல்கிறார்கள். அவங்க சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கபரை ஜியாரத்து செய்வதற்காக செல்லக்கூடிய ஒருவர் ஹஜ்ஜின் வழியாகவோ உமராவின் மூலமாகவோ நபியினுடைய மன்னரையை ஜியாரத்து செய்வதற்காக சந்திப்பதற்காக போகக்கூடிய அந்த மனிதர் இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி என்ற ஆயத்தை ஓதுகிறார். என்ன ஆயத்து? நாயகமே, அல்லாஹ் உங்கள் மீது ஸலவாத்து சொல்கிறான், மலக்குமார்களும் உங்கள் மீது ஸலவாத்து சொல்கிறார்கள். நாயகமே, இந்த அழகான அந்த ஆயத்தை எந்த மனிதன் நபியினுடைய மன்னரையை ஜியாரத்து செய்த பொழுது இந்த ஆயத்தை ஓதிவிட்டு ஸல்லல்லாஹு அலைக்க யா முஹம்மத் யகூலுஹா ஸபீன மர்ரத்தன், ஸல்லல்லாஹு அலைக்க யா முஹம்மத் என்ற இந்த ஸலவாத்தை 70 முறை யார் சொல்வாரோ, நபியினுடைய கபரை ஜியாரத்து செய்வதற்காக செல்லக்கூடிய மனிதர் இந்த ஆயத்தை ஸலவாத்து ஓதுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிற இந்த ஆயத்தை ஒரு முறை ஓதிவிட்டு ஸல்லல்லாஹு அலைக்க யா முஹம்மத் என்ற இந்த ஸலவாத்தை 70 தடவை 70 முறை ஒரு அடியான ஓதிவிட்டால் நாகாஹு மலக்குன், அங்கே நிற்கக்கூடிய ஒரு மலக்கு அந்த அடியானை கூப்பிடுகிறார். இந்த அடியானை இந்த ஆயத்தை ஓதி நாயகத்தின் மீது 70 முறை ஸலவாத்து சொன்னாரே, அந்த அடியானை நாயகத்தினுடைய கபரிலே நிற்கக்கூடிய மலக்கு அழைக்கிறாராம். அழைத்து ஸல்லல்லாஹு அலைக்க யா ஃபுலான், ஓ மனிதனே, அல்லாஹ் உன் மீது ஸலவாத்து சொல்வானாக. நாயகத்தின் மீது நீ 70 முறை ஸலவாத்து சொன்னாயே, அல்லாஹ் உன் மீது ஸலவாத்து சொல்வானாக என்று சொல்லக்கூடிய அந்த மலக்கு சுப்ஹானல்லாஹ் அந்த அடியானை பார்த்து இந்த மலக்கு சொல்வானாம், அடியானே, இனிமேல் நீ என்ன கேட்டாலும் அல்லாஹ் தருவான், நீ நினைத்ததெல்லாம் நடக்கும், நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும், உன்னுடைய எந்த தேவைகளும் நிறைவேறாமல் போகாது, நீ நாடி எந்த நாட்டுகளும் நடக்காமல் போகாது, உன்னுடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் தஆலா நிச்சயமாக நிறைவேற்றி தருவார் என்று இந்த மலக்கு சொல்வதாக அல்லாமா அபு ஃபுதைக் ரஹ்மஹுல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை அல்-வஃபா பி அஹ்வாலில் முஸ்தஃபா என்ற கிதாபிலே பார்க்கிறோம். நண்பர்களே, ஒரு அடியான், ஒரு மூமின் நாயகத்தினுடைய மன்னரைக்கு தியானத்திற்காக சென்று 70 முறை ஸலவாத்து சொல்லிவிட்டு அவ்வாறு ஸலவாத்து சொல்லக்கூடிய அந்த அடியான், யா அல்லாஹ், என்னுடைய கபரை நீ சொர்க்கமாக ஆக்கி தருவாயாக. இதை நாட்டம் வைத்து ஒரு அடியான் நாயகத்தினுடைய கபரை தியாரத்து செய்வதற்காக போய் 70 முறை ஸலவாத்து சொன்னால் அவருடைய நாட்டத்தை அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி தருகிறான், அவருடைய மன்னரையையும் அல்லாஹ் தஆலா சொர்க்கமாக ஆக்கி தருகிறான் என்பதை இந்த விஷயத்தின் வழியாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நண்பர்களே, நம்முடைய மன்னரை சொர்க்கமாக அமைய வேண்டுமானால் ஹஜ்ஜுக்கு போக வேண்டும். நம்முடைய மன்னரை சொர்க்கமாக ஆக வேண்டுமானால் உம்ராவுக்கு போக வேண்டும். ஹஜ்ஜிக்கு உம்ராவுக்கு போய் மதீனாவுக்கு போய் நபியினுடைய கபருக்கு போய் அல்லாஹ்வுடைய தூதருடைய கபருக்கு பக்கத்திலே இறை அச்சத்தோடும் இறை தூதருடைய காதலோடும் நின்று நபிக்கு ஸலவாத்து சொன்னார், நபியின் மீது சலாம் சொன்னார். இந்த உயர்ந்த அமலை கொண்டு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, நம்முடைய கபர் தண்டனைகளை விட்டு பாதுகாக்கப்படுகிறது, நம்முடைய கபர் சொர்க்கமாக அல்லாஹ்வால் ஆக்கப்படுகிறது. இதற்கு நாயகத்தினுடைய ஜியாரத்து மிக முக்கியமான ஒரு அமலாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை, உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கு, நம்முடைய குடும்பத்தாரர்களுக்கு, பெற்றோர்களுக்கு, சந்ததிகளுக்கு அல்லாஹ் தஆலா வழங்குவானாக. ஹஜ்ஜின் வழியாக, உம்ராவின் வழியாக அல்லாஹ்வின் தூதருடைய பாக்கியமான மன்னரையை தியானத்து செய்யக்கூடிய மகத்தான பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா வழங்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.